இந்த கேக்ல பிங்க் வித் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபைனலாக பாருங்க இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை ஒயிட் ஃபாக்ஸ் பால் இந்த கேக்குக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. வேற ப்ராடக்ட் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போவேன். சும்மா பாக்கெட்டாக ஒயிட் ஃபாக்ஸ் பால் கண்ணில் படும். ஆனால் என் நேரத்துக்கு ஒயிட் ஃபாக்ஸ் பால் ஒரு பாக்கெட் கூட இல்லை. கஸ்டமருக்கு கால் பண்ணி ஒயிட் ஃபாக்ஸ் பால் கிடைக்கல, அது மட்டும் ஃபாண்டன்ட்ல வைக்கவான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஒரு செக் பண்ணி பார்ப்போம்ட்டு டெலிவரிக்கு முதல் நாள் ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டேன். நல்ல வேலை என் லக்குக்கு கிடைச்சிருச்சு. அப்படி தவம் இருந்து வாங்கின ஒயிட் ஃபாக்ஸ் பால்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். இது கூடவே 6 கப் கேக் கேட்டிருந்தாங்க. அதில் எதுவுமே ஆட் பண்ண சொல்லல, ஃப்ராஸ்டிங் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மெயின் கேக்குக்கு மேட்ச் ஆகிறதுக்காக பட்டர்ஃப்ளை இதுலையும் வச்சு கொடுத்துட்டேன். தேடி பார்த்து ரெடி பண்ண கேக் எடுத்துட்டு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்றதுக்கு போயிட்டேன். என்னோட வீட்ல இருந்து பார்ட்டி ஹாலுக்கு ஆட்டோ பிடிச்சி போகணும்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப பக்கம், 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதனால எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லை. ஜாலியா போய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். போன வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஃபுல்லா பட்டர்ஃப்ளையா இருந்துச்சு. பேக்ரவுண்டோட கேக் கலர் பார்க்கும்போது கரெக்டா மேட்ச் ஆயிருந்துச்சு. ஆனா போட்டோவோ வீடியோவோ எடுக்கும்போது கலர் அப்படியே மாறிடுச்சு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் எப்படியோ எடுத்து பார்த்துட்டு அந்த கலர் கிடைக்கவே இல்லை. 10 போட்டோக்கு மேல எடுத்ததான் மிச்சம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.